சுவாமிகளை விட்டு கூட்டம் பிரிந்து தற்போது சன்னிதானம் பப்ளிசிட்டி ஆபீஸில் காத்துக் கொண்டுள்ளார்கள். அவர்களுடன் வந்த பேரன் திலீப் சுவாமி, நீங்கள் சன்னிதானத்திலோ சுற்றுப்புறத்தில் எங்கிருந்தாலும் சன்னிதானம் பப்ளிசிட்டி ஆபீஸிற்கு வந்து ஜெயந்தி என்கின்ற மாளிகை பணத்தை அழைத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி சுவாமி தமிழ்நாடு பட்டுக்கோட்டையிலிருந்து தர்சனம் எப்படியோ நான் தான் பிடிச்சிட்டேன். राजाय प्रयत्तजायिने नमो वयं वै श्रवणाय गुर्मगे समेका गाम गामाय मज्जो कामेश्वर वै श्रवणो ददात् कुबेराय वै श्रवणाय महाराजा नमः ओम सत्यो जातं प्रपत्यामि सत्यो नमः बभे बभेनादि बभे बभो नमः वामदेवाय नमः ज्येष्ठ नमः श्रेष्ठ नमः रुद्र नमः गाढा नमः गणपति नमः बल नमः बलप्रथमः सर्वपदमनोन्मणि नमः ओम अघोरेभ्यो घोरेभ्यो घोर घोरेभ्यः सर्वेभ्यो सर्व सर्वेभ्यो नमस्ते रुद्रेभ्यः ओम तत्पुरुष नमः देवाय नमः तन्नो रुद्र प्रचोदयात् ओम ईश प्रदाग्रमाज ओम श्रीमः सूर्य देवताभ्यो नमो नमः ध्यायामि आवाहयामि
சொல்லுங்க. ஓம் சுவாமியே சரணமையப்பா. எங்களது ஆன்மீக வளர்ச்சியை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக சின்னாலவட்டி திண்டுக்கல் மேகா மீடியா யூடியூப் சேனலை சேர்ந்த நிறுவனத்தார் அனைவருக்கும் எங்களது தர்மசாஸ்தா சபரி யாத்திரை குழு பக்தர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மீடியா மென்மேலும் வளரவும் அவர்கள் குடும்பம் செழிக்கவும் கலியுக வரதனான தர்மசாஸ்தா ஐயப்பனின் அருளும் அருளாசியும் கிடைக்க நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வேண்டி வழிபடுவோம் என்று கூறுகிறோம். ஓம் சுவாமி. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. மகா கணபதி பகவானே சரணமையப்பா. பிதா குரு தெய்வங்களே சரணமையப்பா. கோவில் அரசே சரணமையப்பா. வெட்டு பிரியனே சரணமையப்பா. ஆட்சி மேடே சரணமையப்பா. சுதனே சரணமையப்பா. பிரியனே சரணமையப்பா. தகுடி பிரமாண்ட நாயகனே சரணமையப்பா. நதியே சரணமையப்பா. ஏற்றமே சரணமையப்பா. பிரபுவே சரணமையப்பா. சுதனே சரணமையப்பா. ரூபனே சரணமையப்பா. காப்பவனே சரணமையப்பா. சக்தியின் மைந்தனே சரணமையப்பா. கங்காவு ஐயனே சரணமையப்பா. சோதரனே சரணமையப்பா. கோட்டையே சரணமையப்பா. தவிப்பவனே சரணமையப்பா. பிரியனே சரணமையப்பா. சக்திய ஜோதியே சரணமையப்பா. சுவையே சரணமையப்பா. திருமகனே சரணமையப்பா. எல்லா தெய்வமே சரணமையப்பா. கோட்டையே சரணமையப்பா. பரம்பொருளே சரணமையப்பா. அவனே சத்தியனே சரணமையப்பா. உரித்தோனே சரணமையப்பா. காவலனே சரணமையப்பா. புரிந்தவனே சரணமையப்பா. அளிப்பவனே சரணமையப்பா. தீர்த்தமே சரணமையப்பா. குல தெய்வமே சரணமையப்பா. தர்ம சாஸ்தாவே சரணமையப்பா. வாசனே சரணமையப்பா. வட்டமே சரணமையப்பா. ஒளிப்பவனே சரணமையப்பா. பல வாசனே சரணமையப்பா. மகனே சரணமையப்பா. அந்த மூர்த்தியே சரணமையப்பா. பங்காளனே சரணமையப்பா. தம்பியே சரணமையப்பா. கதிபதியே சரணமையப்பா. தெய்வமே சரணமையப்பா. வெள்ளம் தீர்ப்பவனே சரணமையப்பா. திருமணியே சரணமையப்பா. திருவிளக்கே சரணமையப்பா. பரம்பொருளே சரணமையப்பா. மறைப்பொருளே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. கண்ட தெய்வமே சரணமையப்பா. ஏற்றமே சரணமையப்பா. இரக்கமே சரணமையப்பா. இளந்தோளே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. ஜோதியே சரணமையப்பா. மழை ஜோதியே சரணமையப்பா. வரதனே சரணமையப்பா. நிலையமே சரணமையப்பா. அளிப்பவனே சரணமையப்பா. தீர்த்தவனே சரணமையப்பா. குருவே சரணமையப்பா. குலை பாலகனே சரணமையப்பா. கலை வல்லவனே சரணமையப்பா. பூஜை கொண்டவனே சரணமையப்பா. அருள் செய்தவனே சரணமையப்பா. பீடமே சரணமையப்பா. முக்தியாலே சரணமையப்பா. பிரியனே சரணமையப்பா. குருநாதனே சரணமையப்பா. ஜோதியே சரணமையப்பா. பொருளே சரணமையப்பா. மத திருவருளே சரணமையப்பா. ரூபனே சரணமையப்பா. தரும் பேரழகே சரணமையப்பா. நந்தவனமே சரணமையப்பா. வைணவ ஐக்கியமே சரணமையப்பா. திருமகனே சரணமையப்பா. வட்டமே சரணமையப்பா. நோயை தீர்த்தவனே சரணமையப்பா. மும்பையின் புண்ணியமே சரணமையப்பா. ராமர் பாதமே சரணமையப்பா. சங்கமமே சரணமையப்பா. ஜோதி திருவள்ளியே சரணமையப்பா. நோயை தீர்ப்பவனே சரணமையப்பா. சிமணி மாலை மார்பனே சரணமையப்பா. உள்ளம் அளிப்பவனே சரணமையப்பா. ராஜ பிரபுவே சரணமையப்பா. பிரம்மச்சாரியே சரணமையப்பா. வஸ்திரதாரியே சரணமையப்பா. ஏற்றமே சரணமையப்பா. அபிஷேக பிரியனே சரணமையப்பா. நின் சன்னதியே சரணமையப்பா. இன்பனே சரணமையப்பா. தாம்படியே சரணமையப்பா. மாமணியே சரணமையப்பா. நதி தீர்த்தமே சரணமையப்பா. விளக்கே சரணமையப்பா. பிறந்தவனே சரணமையப்பா. பேருணர்வே சரணமையப்பா. இணைகளை ஒலிப்பவனே சரணமையப்பா. எல்லாம் அளிப்பவனே சரணமையப்பா. காலை குழந்தவனே சரணமையப்பா. குறித்து அம்மனே சரணமையப்பா. வாகனரே சரணமையப்பா. தோழனே சரணமையப்பா. வீரனே சரணமையப்பா. கண்டனே சரணமையப்பா. சாமியே
நேரடியாக வந்து குழந்தை வரம் பெற்று அவங்களே வந்து நிறைய விளக்கு அந்த பரிசு பொருட்கள் இந்த மாதிரி சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள் இதெல்லாம் வந்து வாங்கி அவங்களே நாங்கள் பார்த்தது இல்லை அவங்கள, ஆனால் அவங்களே வந்து அன்னதானத்து அன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டு வேண்டிட்டு போயிட்டு அடுத்த வருஷம் அன்னதானம் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வந்து ஒவ்வொரு பொருட்களையும் அவங்க வந்து அன்பளிப்பாக கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த கோயிலோட வரத்தன்மை வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. வரம் வந்து கேட்டவருக்கு கேட்ட மரம் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மசாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து கலியுலக தெய்வமாக வணங்கப்படுறாரு. இந்த கலியுலக தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற நமக்கு என்ன கேட்குறோமோ என்ன நினைக்கிறோமோ மனசை விட்டு நம்ம அழுது நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. அந்த அருளை வந்து இங்கே இருக்கிறார். ஐயப்பன் வந்து உருவட்டு அவர் இருக்கிறாரு. அதுக்கு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாமிக்கிட்ட வந்து நம்ம கருவறைக்கு தேவையான கிரானைட் கல் நம்ம கேட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க. நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன், மெடிடேஷன் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க 2 நாளாக தூங்கவே விடலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐயப்பன் வந்து நேரில் வந்துகிட்டே இருக்காரு, கண்டிப்பாக நான் அதுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்ய வேண்டியது 15,000 ரூபாய் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து இந்த கோயிலுக்கான இதை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போய் கேட்க போகிறோமோ ஃபஸ்ட்டு கேட்காம இருந்திருக்கோம். ஆனால் கேட்க போனப்போ ஏன் இவ்வளோ நாள் கேட்காம வந்தீங்க, எங்களுக்கு அந்த சாமி வந்து நல்லா இந்த இடத்துல இருந்து பேசியிருக்கு, அதனால் நீங்கள் கேட்ப வருவீங்கன்னு நினச்சி கொடுத்தவங்களும் ஜாஸ்தியாக இந்த டைம். இந்த அன்னதான விழாவினை ஊர் மக்களிடம் வருடம் இந்த ஊர் மக்களிடம் வசூல் செய்து தான், அதாவது நிதி உதவியை அளித்து தான் இந்த அன்னதானத்தை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். மேலும் இந்த கோயில் பணியானது வந்து பார்த்திங்கன்னா 85% ஒர்க்கு இன்னும் ஒர்க்கு முடிஞ்சது, மீதம் ஒரு 15% ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. அதனால் வந்து இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த கட்டுமான பணியை சிறப்புடன் நடத்தி முடித்துவிட்டு அடுத்த வருடம் நாங்கள் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு மக்களோட பேராதரவு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களது ஆன்மீக பயணத்தில் மேகா சுந்தர் மீடியா சின்னாலப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய மேகா சுந்தர் மீடியா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆன்மீக பயணத்தை தெரிவிப்பதில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் கைகோர்ப்பது யூடியூப் சேனல் மேகா சுந்தர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் இருக்குது. அவங்களோட ஆதரவோட நம்ம இந்த கோயிலை அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போய்க்கிருக்கோம். அவங்களுக்கு நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அழகு பறக்காது 98 மரகண்ட ராமநாடு அந்த தன்னாபுரம் தமக்கடிமையான கைவிட்டு கருப்பான் விட்டு அரவணத்தில் கல்கூரிட்டு
மட்டமா ஓ சின்ன கூற ஓடுவையா அங்கே திடி முழகி திண்டுக்கல் சின்னாளப்பட்டி மேகா சுந்தர் மீடியா வழங்கும் ஐயப்ப பக்தர்களின் வீடியோ. சின்னாளப்பட்டி, பஞ்சம்பட்டி, பித்தளைப்பட்டி ஐயப்ப சுவாமிகளின் ஐயப்ப பக்தர்களின் வீடியோ. சாமியே சரணம் ஐயப்பா. MS மீடியா, திண்டுக்கல், சின்னாளப்பட்டி,